ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாகை பற்றி நம்ம என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட போகிறோன்னா, சென்னையில் பார்த்திங்கன்னா இப்போ டாகுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிப் வந்து மாட்டி விட்றாங்கங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பெட்ஸு வீட்டில் வளர்த்துட்டு ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் விட்றாங்க. ஆல்ரெடி ஃபாரினில் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் டாகுக்கெல்லாம் நிறையா ஒரு 40% 60% நினைக்கிறேன் எல்லாமே சிப் வச்சு விட்ருக்காங்க. அது போக வீட்டில் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த கண்டிஷன் உண்டாம். அதாவது வேக்சின் போட்டு அதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வச்சுருந்து சிப்பையும் மாட்டி விட்டுறணுமா. ஏன்னா அப்போ வந்து ரோட்டில் விடுறதெல்லாம் தவிர்க்கலாம்னு இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் ஆசையாக பெட்ஸை வாங்கிட்டு கொண்டு போய் ரோட்டில் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கும் கஷ்டம், பப்ளிக்கும் கஷ்டம், அதுக்கப்புறம் அந்த பெட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நம்ம ஃபாரின் மாதிரி நம்ம இந்தியாலேயும் பார்த்திங்கன்னா, அதாவது மெயினாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் இது வந்துடும். இந்த சிப் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மறந்துடாதீங்க. வேக்சின்லாம் கரெக்டாக ப்ராப்பராக போட்டிருந்து இதை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பெட் லவர்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். வீட்டில் நம்ம பெட்ஸ் எத்தனை வச்சுனாலும் அதை கரெக்டாக கணக்கு கொடுத்து அதுக்கு நம்ம வேக்சின் போட்டிருக்குமான்னு சொல்லிவிட்டு அதுக்கு போட்ட எல்லாம் நம்ம கரெக்டாக காமிச்சிட்டு இதை நம்ம மாட்டிக்கலாம். கண்டிப்பாக மறந்துடாதீங்க பெட் லவர்ஸ். நானும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த சூப்பர் பெட் சேனல் மூலயமா. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.